அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது மன உடம்பு என்ற தலைப்பில் அதனோட வேறுபாடுகள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அன்ன உடம்பும் பிராண உடம்பும் உலகில் எந்த நாட்டில் பிறந்தாலும் எம்மக்களிடம் பிறந்தாலும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் தோற்றத்தில் மாத்திரமே வேறுபடுமின்றி அளவில் அதிகமாக வேறுபடுவதில்லை. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த வகையில் இந்த நிறங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி வேறுபடும். ஓகேங்களா? அதாவது பக்குவப்படாத ஆன்மாக்களிடம் அவை நிறங்கள் கொண்ட புகை சுருள் போன்றும், மேன்மக்களிடம் அவை கட்டுப்பட்ட முட்டை போன்று அழகிய வசீகரமான நிறங்களை கொண்டு வடிவமாகவும் இருக்கும். தோற்றத்திற்கு வேறுபாடின்றி அளவில் வேறுபாடல்ல. ஆனால் மனிதனுடைய உருவ உடம்பும் இனி கூறப்படும் அருவுருவ உடம்பும் விஞ்ஞான உடம்பும் ஆனந்தமய உடம்பும் ஆகியவர்களுக்கு ஆன்மா பரமார்த்திக பக்குவம் பெற பெற அவ்விதம் உருவப்பெற்று பண்பட்டு லகுவுடன் அளவிலும் வளர்ந்து விரிந்து கொண்டே போகும். முக்தி நெறியில் கால் வைக்காத நமக்கு இந்த உடம்பெல்லாம் இச்சை உடம்பை போல நாற்புறமும் ஒரு முழம் விரிந்த முட்டைக்கோளாகவே இருக்கும். ஆனால் பகவான் புத்தர் உலகில் அவதரித்த போது அவருடைய மன உடம்பு 3 மைல் விஸ்திரங்கள் கொண்டதாக இருந்ததாம். ஆனால் அவர் ஞான விளக்கம் செய்து வந்த காலத்தில் அதனை கேட்டிருக்க எல்லாரும் அவருடைய மன உடம்புக்குள்ளேவே உட்கார்ந்திருந்தாராம். அதற்கு காரணம் அவர் பக்குவம் மிக தீவிரமாய் முதிர அந்த அவதார காலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஜீவன் முக்தராயினர் என்று கூறப்படுகிறது. இந்த 3 மைல்களுக்கும் மூலத்திற்கும் இடையே பலவிதமான அளவுகள் கொண்ட உடம்புகள் பக்குவத்திற்கு ஏற்ப இயற்கையில் காண கிடைக்கவென்றும் நெற்றிக்கண் பார்வையுடைய யோகிகள் கூறுகின்றனர். அதான் அந்த பகவான் புத்தர் பற்றி இதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா அவங்களோட மன உடம்பு விரிய 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 அவங்க இந்த 3 மைல் தூரத்துக்கு போகும் அப்படின்னு அதான் இந்த தவத்தோட வலிமை, இந்த நெற்றிக்கண் திறப்போட வலிமை. அதனால தான் தவமும் தானமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வலுத்தெழுந்துமென்னு அவ்வை தாய் சொல்லுவாங்க. இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.